ஸோ இப்போ பாஜக பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ திருப்பி திருப்பி நம்ம வந்து பாஜகக்குள்ள உட்பூசல் வந்து ரொம்பவும் வெளிப்படையா தெரியிற மாரி நெறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இப்ப சமீப காலமா திரு அண்ணாமலை ஆம் பிரஸ் மீட் பண்றபோதோ, இல்லாட்டி அவர் வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போறபோது ஒரு நிருபர் வந்து குறுக்க கேள்வி கேட்டபோதோ, அவர் ரொம்பவும் ஒரு டிஸ்டர்ப்டு மனநிலையில இருக்கிற மாரி ஒரு தோற்றம் வந்து ரொம்ப 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 கடிந்து கொண்டார் ஒரு நிருபர நேற்று கூட. ஸோ இப்ப வந்து அவருடைய எதிர்பார்ப்ப வந்து சரியா வந்து பாஜக வந்து தீர்த்து வைக்கலன்னு அவருக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள கோபம் இருக்குமா சார்? அப்படி ஒண்ணும் அவருடைய மனநிலை பற்றி கூறுவது அவர்தான் கூற வேண்டும். இருப்பினும் அனைத்து பாஜக தலைவர்களுக்கும் சரிசமமாக செயல்படுகிறார் நரேந்திர மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும், நட்டா அவர்களும். என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு உதவி செய்தது, பரிபூர்ணமாக ஆதரவு செய்தது நரேந்திர மோடி. நாடாளுமன்றத்திலேயே தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டது என்று பேசியிருக்கிறார் நரேந்திர மோடி. அண்ணாமலை வளர்த்து விட்டது. 3 வருடத்திற்கு மேல் ஒரு சீப் இருக்க முடியாது ஒரு ஸ்டேட்டுக்கு என்பது பாஜகவுடைய ரூல். அதனால அவர் எடுத்திருக்காங்க. நயினா நாகேந்திரன் போட்டிருக்காங்க. அவருக்கு வந்து பெரிய பதவி தரேன்னு அமித்ஷாவே சொல்லியிருக்காரு, ஓப்பனா சொல்லியிருக்காரு.